எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் கல்பனா. நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். நான் வந்து தங்கத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். முதல்வர் சொல்லியிருந்தாங்க கல்யாணம் ஆன பெண்களுக்கு தங்கம் தரக்கா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்து சமூக நலத்துறை மூலமா நாங்க வந்து அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி அவங்க வந்து எங்களுடைய சர்டிபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணாங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எலிஜிபிள் சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அது இல்லாம எங்களுக்கு சமூக நலத்துறையில இருந்து எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு நாள் வந்து பிக்ஸ் பண்ணி தங்கம் தராங்க. நான் இன்னைக்கு தங்கம் வாங்க போறேன். இன்னைக்கு தங்க ரேட் பாத்தீங்கன்னா வந்து 68,000க்கு மேல வருது. அது இல்லாம அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு ஒரு 75,000 வந்துடும். இன்னைக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. எனக்கு அது வந்து கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். என் நேம் வந்து துர்கா குமரவேல். நான் ஐயங்கார் குளத்துல இருந்து வருகிறேன். என் முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை மூலமாக 8 கிராம் தங்க நாணயம் 50,000 ஊக்கத்தொகை வழங்கறதுல நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதுல வந்து எலிஜிபிள் ஆகிட்டு அதுக்காக எனக்கு வந்து 8 கிராம் நாணயமும் 50,000 ஊக்கத்தொகையும் தருகிறாங்க. அதுக்காக நான் கலெக்டரேட்ல வந்து ஒரு நாள் இதுக்காக எனக்காக ஒதுக்கி கலெக்டர் மூலமாகவும் 8 கிராம் நாணயமும் 50,000 ஊக்கத்தொகையும் தராங்க. முதலமைச்சருக்கு இதற்காக மிகவும் நன்றி. ஐயா வணக்கம். என் பெயர் யாசி. நான் உத்திரமேரூர் வட்டம் ஆண்டித்தானம் கிராமத்தில் நான் சமூக நலத்துறைக்கு தையல் மிஷின் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்தவதற்காக இந்த தையல் மிஷின் பிடிக்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னுடைய வாழ்வாதாரத்தை இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி.